வெக்கம் கெட்டவங்களா? இதுக்கு எதுக்குடா வெளியன்னு சொல்லியமா அலையணும்? இதுக்காடா காலையில இருந்து ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருந்தீங்க? கமருதீன் பார்வதியை ஒரு இடத்துல வந்து லாக் பண்ணணும்னு நினைக்கிறாப்புல. எதுக்கு லாக் பண்ணோம்? பார்வதி தன்னை வச்சு ஒரு விக்டிம் கேம் விளையாடிடுவாளோ அப்படின்னு கமருதீனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. கமருதீனுக்கு தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் வந்து உண்மையாகவே இருக்குது, நான் வெளியில் போய் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் பார்வதி வந்து என்ன ஒரு மாதிரி மறைமுகமாக சூசுகமாக அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வெளில போய் கண்டினியூ ஆகுமா ஆகாதான்னு எனக்கு தெரியாது, அதான் வெளில போனால் கூட நம்ம பேசுவோமா பேசிப்போமான்னு தெரியாது, அதனால் எங்கள் அம்மா வந்த உடனே ஒன் டே அவங்கள இருக்க வச்சு என்ன நடந்ததுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆக்சுவலாக கமருதீன் பார்வதியை யூஸ் பண்ணிக்கிட்டானா இல்லை பார்வதி கமருதீனை யூஸ் பண்ணிக்கிட்டாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்வதி தான் கமருதீனை பல இடங்களில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கமருதீனே விலகி போகிறேன்னு சொன்னாலும் எனக்கு வந்து காம்பன்சேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது, அவன் கையை பிடிச்சி இழுக்கிறது, செடியூஸ் பண்ணுற மாதிரி பார்க்கறது, ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு கூப்பிட்டு போய் கிச்சிக்கா கொடுக்கறது, சூப்பர் ரிலாக்ஸ் பாத்ரூம்குள்ளே போயிட்டு என்ன இலவு பண்ணாங்கன்னு தெரில, நாய் குளிக்கிற அளவுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் கமருதீன் விலகி போகணும்னு நினச்சா கூட ஒரு காமெடி, நம்ம வடிவேல் காமெடி இருக்கும்ல, இவன் சும்மா இருந்தாலும் சண்டால சிரிக்கி இவன் சும்மா இருக்க மாட்டாள அப்படின்ற மாதிரி தான் அவன் போலாம் போய் தன்னுடைய கேமை விளையாடலான்னு விலகினாலும் இந்த மேடம் விடுறதே கிடையாது. விடாமல் அவனை இழுத்து பிடிச்சிக்கிட்டு கண்ட கருமத்தை பண்ணி அவனுக்கு வந்து அவன் வந்து எப்படி சொல்கிறது, அந்த சேம் வடிவேல் மாதிரி தான் மாலா அப்படி தான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கான். எப்படின்னா, கட் பண்ணால் அசிங்கமாக திட்டுவான் பார்வதியை, கட் பண்ணால் பார்வதி கிட்ட போயிட்டு கொஞ்சிட்டு இருப்பான். என்னடா இன்பிட்வீன் கேப்பில் என்னடா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா பார்வதி ஒரு லுக்கு தான் விடுவாங்க. அந்த லுக்குக்கே மயங்கிடுவாப்புல கமருதீன். லிட்ரலி ரொம்ப வீக்கு, ரொம்ப வீக்கு கமருதீன். சரியா? இப்போ என்னன்னா, பேட் டச்சா குட் டச்சா இதுதான் இப்போ வந்து பெரிய ஒரு பஞ்சாயத்து. திவாகர் கிட்ட கமருதீன் என்ன பேட் டச் பண்ணுறான், கலையரசன் கிட்ட நான் கமருதீனை யூஸ் பண்ணி கேம் விளையாட போகிறேன், இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நான் வந்து கமருதீனை யூஸ் பண்ணிப்பேன், இப்படியெல்லாம் பேசிட்டு இந்த விஷயம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கமருதீனுக்கு தெரிஞ்ச உடனே நீ வந்து பார்வதி எதிர்பார்க்குறாங்க எல்லா இடங்கள்லையும் கமருதீன் தனக்காக நிற்கணும், ஈவன் டாஸ்கில் கூட தனக்காக விட்டு கொடுக்கணும் அப்படின்னு மேடம் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஆனால் மேடம் எந்த இடத்துலையும் கமருதீனுக்காக அதை செய்கிறதே கிடையாது. முடியல, அவங்களால செய்ய முடியலன்னொடனே விட்டுட்டு உடனே பத்தியா நீன்றதுனால தான் நான் விட்டேன் அப்படின்னு லிட்டரலாக அவனை யூஸ் பண்ணி ஒரு கேம் விளையாடிக்கிட்டு இருக்கு பார்வதி. சரிங்களா? இப்போ என்ன பிரச்சனைனா, ஃபேமிலியில் ஒன்று வரும்பொழுது கமருதீன் பயந்துட்டாப்புல. பயந்து நீ பிளான் பண்ணி உன் வீட்டில் இருக்கிறவங்கள ஒரு நாள் இருக்க வைக்கணும்னு சொல்கிற, நீ ஒரு நாள் வந்து நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா வெளிலன்னு தெரியாதுன்னு சொல்கிற, இன்னொரு நாள் வந்து உனக்காக நான் விளையாட மாட்டேன்னு சொல்கிற, அப்புறம் நான் பேட் டச் பண்ணேன்னு வேறு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ ஒருவேளை நீ என்ன வந்து கெட்டவன் ஆக்கிட்டு இந்த மாதிரி பார்வதி வந்து இதை தான் அவங்க சொல்கிறாங்க, இதில் இருந்து தான் ஆரம்பிச்சது, நம்ம வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகலை, க்ளோஸ் ஆகாத போது நீ தொட்டது வந்து எனக்கு பேட் டச் மாதிரி ஃபீல் ஆகுச்சு, இப்போ நீ தொட வேணாம் நானே உன்னை தொடுவேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்களுடைய அந்த இது காதல் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு விஷயமா அதில் வேற இது ரொம்ப புனிதமான ஒரு உணர்வுன்றான் கமருதீன். ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு உணர்வு, அது காதல் கிடையாது அப்படின்னா அந்த உணர்வு எப்படி புனிதமானதாக மாறும்? இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது புனிதமான ஒரு உணர்வு, காதல் அப்படிங்கிறது ஒரு புனிதமான ஒரு உணர்வு, ரெண்டுக்கும் நடுவில் ஒரு உணர்வு ஏற்படுது அப்படின்றது எப்படி புனிதமாகும்? இந்த கேள்வி இருக்குதா? காலையிலேருந்து கமருதீன் வந்து பயத்தில் இருக்காப்புல. லிட்ரலாக இவன் வந்து ஃபேமிலி வந்ததும் நம்மளை மாட்டி விட்டு வந்து ஜகா வாங்கிடுவாளோ அப்படின்ற ஒரு பயத்தில் சாண்ட்ரா கிட்ட சொல்கிறாப்புல. சாண்ட்ரா கிட்ட சொன்னோடனே சாண்ட்ரா வந்து திவ்யா கிட்ட சொல்கிறாங்க. இப்போது திவ்யா வந்து அதுக்கு ஒரு கருத்து சொல்கிறாங்க. பேட் டச்சுன்னு உனக்கு தெரியுதுன்னா நீ ஒரு அறை விட்டுருக்கலாமே, நீ எதுக்காக பேசுன, நீ அதுக்கப்புறம் அவனை வச்சு என்னெல்லாம் பண்ண, இப்படி வந்து அவங்க ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, நேத்திக்கு விஜய் சேதுபதி எபிசோடில் பார்வதியினுடைய கேம் என்னை ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு
கமருதீன் சொன்னதுனால பார்வதிக்கு இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் அந்த அலிகேஷனை வைக்கிறா அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த விஷயத்த வந்து பேசினது ஆரம்பித்தது வந்து கமருதீன், பார்வதி கிடையாது. அது அவங்களுக்கு தெரியாது. சாண்ட்ராவும் அதை கிளியராக கன்வே பண்ணலை. சாண்ட்ரா கிட்டேயும் கமருதீன் கிளியராக அதை கன்வே பண்ணலை. இப்போது வெளியில் இந்த பார்வதியினுடைய திவ்யா கேட்டது தரமான செருப்படி கேள்வி. ஏமா பேட் டச் பண்ணுறான்னா நீ தான் ரொம்ப போல்டாச்சு, போலிருன்னு ஒன்று விட்டுருக்கலாமே, இல்லை சேதுபதி கிட்ட சொல்லியிருக்கலாமே, இல்லை கேமராவில் அட்ரஸ் பண்ணியிருக்கலாமே, பிக் பாஸ் கிட்ட அட்ரஸ் பண்ணியிருக்கலாமே. இது எதையுமே நீங்கள் செய்யலையே. நீங்களும் தானே அவர் கூட பழகுனீங்க, எல்லாமே பண்ணீங்க. இப்போ ஃபேமிலி வரும்பொழுது மட்டும் உங்களுக்கு அது பேட் டச்சாக ஃபீல் ஆகுதுன்னா அது எப்படி? உன்னை பற்றி எனக்கு தெரியும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா, திவ்யாவுக்கு வந்து என்ன மேட்ச்னே தெரில, அதை ஸ்டார்ட் பண்ணது கமருதீன், ஆனால் அவங்க பார்வதியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி திவ்யா மேலே வன்மத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்பா ஜோக்கர்ஸ், இப்போ பிரச்சனை வந்து கமருதீன் ஸ்டார்ட் பண்ணானா பார்வதி ஸ்டார்ட் பண்ணாங்கன்றது இல்லை. கமருதீன் பேட் டச் பண்ணது உண்மையா பொய்யா? இங்கே விக்டிம் பார்வதியா இல்லை விக்டிம் கமருதீனா? இதுதான் இங்கே மேட்ரு. இங்கே அக்யூஸ் யார், தப்பு செஞ்சது யார், இதுதான் மேட்ரு. அவங்க தெரிஞ்சு பேசுகிறாங்க, தெரியாமல் பேசுகிறாங்க, மாற்றி சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற பாயிண்ட்டு கரெக்டாக இல்லையா? பேட் டச்சுன்னு தோணும் பொழுது ஒரு பொண்ணு எதுக்காக அங்கே இருக்கணும்? இன்னும் எதுக்காக அந்த பையனோட தன்னுடைய உறவை நீட்டிக்கணும்? அன்னைக்கு பேட் டச்சு இன்னைக்கு எப்படி குட் டச்சாக மாறும்? ஆனால் அவங்களா குடும்பத்தை இழுக்கிறீங்க. இதில் இந்த அமித் வேற ஒரு ஆர்த்தடாக்ஸ் குடும்பம்னா அவங்க வந்து இதெல்லாம் யோசிக்க, யார் யார் சொன்ன ஆர்த்தடாக்ஸ் குடும்பம் நார்த்தடாக்ஸ் குடும்பம்னு சொல்லி? நீங்கள் பார்த்தீங்களா அவங்க ஆர்த்தடாக்ஸ் குடும்பம்னு சொல்லி? நான் பார்வதி அவர்களுடைய தாயார்கிட்ட இந்த வீடியோ மூலமாக ஒன்றே ஒன்று நான் கன்வே பண்ணிக்கிறேன். உங்கள் பொண்ணு உங்கள் ஃபேமிலியை பற்றி ஓவர் பில்டப் கொடுத்து வச்சுருக்காங்க. ஆர்த்தடாக்ஸு பியோர் திருநெல்வேலிக்காரங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. உங்கள் மான மரியாதையை நீங்கள் காப்பாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா உள்ளே போய் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க, என்ன பேசணுமோ அதை பேசுங்க. உங்கள் பொண்ணு அத்தனை அக்கிரமத்தையும் பண்ணிவிட்டு அத்தனை அநியாயத்தையும் ஆபாசத்தையும் பண்ணிவிட்டு கடைசியாக என் தாயார் என்னை புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை அங்கே வைக்கிறாங்க. என் குடும்பத்துக்கு நான் புரிய வச்சுப்பேன். ஆர்த்தடாக்ஸ் அப்படிங்கிறது உண்மை அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு தமிழ் பேராசிரியை. ஸோ அங்கே என்ன செய்யணும், என்ன பேசணும், உங்கள் பொண்ணுக்கு எப்படிப்பட்ட புத்திமதியை எந்த விதத்தில் சொல்லணுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை நீங்கள் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அழகாக வளர்த்துருக்கமா அந்த கதையாக போயிடும். அப்புறம் சமூக வலைதளங்களில் உங்களை அடிக்கிற அடி வந்து உங்களால் தாங்கவே முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. உங்ககிட்ட தான் இப்போ உங்களுடைய குடும்ப மானமும் இருக்குது, உங்கள் பொண்ணுடைய மானமும் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு உங்கள் பொண்ணு வந்து உள்ளே அந்த மாதிரி பில்டப் கொடுத்து வச்சுருக்காங்க. எங்கள் அம்மா அப்படி, எங்கள் அம்மா இப்படி, எங்கள் அண்ணா அப்படி, என் குடும்பத்தில் வந்து எங்கள் சித்தப்பா வகையில் ஒரு இத்தனை பேர், பெரியப்பா வகையில் இத்தனை பேர், எங்களது ஒரு பெரிய குடும்பம். அவன் வந்து கமருதீன் வந்து என்ன பயப்படுறான், ஐயோ இவங்க கிட்ட வந்து தப்பெல்லாம் இவன் தான் பண்ணா, நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவாளோ, இல்லை வெளில போனதும் இவன் நம்மக்கிட்ட பேசுவாளோ பேச மாட்டாளோ, அந்த பயத்தில் இருக்கான் அவன். அந்த பயத்தில் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். நிறைய பேர் இப்போ வந்து திவ்யாவை வந்து கடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, கடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த பார்வதி ஃபேன்ஸ் எல்லாருமே பார்வதி வந்து இதை ஸ்டார்ட் பண்ணலை, கமருதீன் தான் ஸ்டார்ட் பண்ணலை, ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்றது இங்கே மேட்ரு கிடையாது. அதை வந்து நான் பல வாட்டி சொல்லிட்டேன். நடந்தது உண்மையா இல்லையா? கமருதீன் பேட் டச் பண்ணானா? பேட் டச் பண்ணது உண்மையா? அப்புறம் என்ன மைத்துக்கு அவங்க கூட நீ பழகுற? இப்போ கூட அவன் விலைக்கு போனவனை கட்டி பிடிச்சி நீ தான் அவனை போய் வந்து உசுப்பேற்றி விட்டு, பேபி நான் அந்த மாதிரிலாம் பண்ணலை பேபி, நான் முன்னெல்லாம் அந்த மாதிரி பேச மாட்டேன் பேபி, நான் ஏதோ தெரியாமல் வாட்டர்மெலன்ட்ட சொல்லிட்டேன் பேபின்னு குழையிற அவங்ககிட்ட. ஏண்டா இவளுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் திவ்யாவை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணுக்கும் கமருதீனுக்கும் எவ்வளோ பிரச்சனை போச்சு. கமருதீன் லிட்டரலாக பார்வதி கூட சேர்ந்து திவ்யாவை எவ்வளவு அப்யூஸ் பண்ணார், ஹராஸ்மெண்ட் பண்ணார், எவ்வளவு புள்ளி பண்ணார், எவ்வளோ கேவலமாக திவ்யாவை பேசியிருப்பான் அவன். ஆனால் அந்த பொண்ணு இன்னைக்கு கமருதீனுக்கு ஒரு பிரச்சனைனோடனே வாய்ஸ் அவுட் பண்ணுது. இந்த குணம் உங்கள் பார்வதி கிட்ட இருக்கா? நியாயத்தை பேசுகிறாங்க.
பேட் டச் பண்ணா அப்படின்னா நீ என்னத்துக்கு அவன் கூட பழகுன, நீ அடிக்க வேண்டியதானே, உனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குதானே, நீ பிக் பாஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே. உன்னை அவன் வந்து இவங்க என் கேமில் என்னை முந்த பார்க்குறாங்கன்னு சொன்னதுனால உனக்கு வேறு விஷயம் கிடைக்காம இப்போ மறுபடியும் இந்த பேட் டச் மேட்டரை வந்து நீ எடுத்துகிட்டு வர அப்படின்னு அந்த பொண்ணு, ஒரு பையன் பாதிக்கப்பட்டுறக்கூடாது, பெண்கள் என்றைக்குமே பெண்களுக்காக தான் நிற்பாங்க அப்படின்றத தாண்டி அந்த பொண்ணு மேலே தப்பு இருக்குது, பையன் வந்து இங்கே தப்பு பண்ணலை, நான் வெளியில் பார்த்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி என்னதான் தனக்கு கெடுதல் பண்ணியிருந்தாலும், என்னதான் தன்னை பற்றி கேவலமாக பேசியிருந்தாலும், ஏகப்பட்ட கஷ்டங்களை கொடுத்துருந்தாலும், அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை அந்த பொண்ணு பேசுது. மனசுக்குள்ளே எந்த வெஞ்சன்ஸும் வச்சுக்காம, எந்த பேகேஜஸும் வச்சுக்காம நியாயத்தை பேசுது. திவ்யா கால் தூசு வருவாளடா பார்வதி. நீங்கள் என்னை பிஆர்ன்றீங்க, சொல்லிட்டு போங்க, பிரச்சனையே கிடையாது. அப்படி நான் பிஆராக இருக்கிறேன்னா ஒரு நல்ல பொண்ணுக்கு நான் பிஆராக இருக்கிறேன் நான் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறேன். திவ்யா காலில் இருக்கிற மயிருக்கு சமமாக வருவாளா பார்வதி? என்ன பண்ணியிருக்கா பார்வதி இந்த வீட்டுக்குள்ளே? கேமர்னு சொல்கிறீங்களே, பார்வதி ஜெயிச்ச ஒரு டாஸ்க், இண்டிவிஜுவலாவோ டீமாவோ ஒரு டாஸ்க், ராஜாங்கம் டாஸ்கில் கூட வந்து பார்வதினால் வெற்றி பெறலை. அங்கே அத்தனை பேருடைய உழைப்பு இருக்குது. என்ன பண்ணிட்டா கேமில்? ஆபாச கண்டென்ட்டு, அதை விட்டால் நெகட்டிவ் கண்டென்ட்டு, இதை ரெண்டை தாண்டி என்ன பண்ணிட்டாவே இந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்வதி கிழிச்ச ஒரு கிளி, சாதித்த ஒரு விஷயம். ஒரு கேப்டன்சி டாஸ்கில் ஒழுங்காக விளையாடி இருப்பாளா? ஒரு இண்டிவிஜுவல் டாஸ்கில் வந்து ஜெயிச்சிருப்பாளா விளையாடி? அடிபட்டால் திரும்ப வந்து விளையாடுறாங்க, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஜெயிச்சியா? ஏதாச்சும் பண்ணியா? டாஸ்க் வைஸ் இந்த வீட்டுக்குள்ளே பண்ணியிருக்கியா? இந்த வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை சரிவர செஞ்சுருக்கியா? யார் கூடனாச்சும் உனக்கு நல்ல பழக்க வழக்கம் இருக்கா? யாரு கூடயுமே கிடையாது. பேச வந்துட்டானுங்க. இதுக்கு மேலே பேசுனீங்கன்னா வண்டையாக கேட்பேன். எனக்கு அவள்தான் ஷோ முடிய போகுது. எப்படி இந்த விஷயத்தில் நீங்கள் திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? டேய் போங்கடா, போய் புள்ளியக்குட்டியை படிக்குங்கடா போங்கடா. பார்வதிக்கே நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது கேவலம் ஒரு பீடை, ஒரு ஆம்பளை பொறுக்கி, இந்த சமுதாயத்துக்கு தேவையில்லாத ஒரு குப்பை, ஆபாசம், அதாவது இருக்கிறதுலையே ஒரு கேவலமான பெண் கேரக்டரில் இருந்து எதுவுமே அந்த பொண்ணுக்கிட்ட சரியில்லை. அந்த பொண்ணுக்கே கேமர்னு சொல்லி நீங்கள் சப்போர்ட் பண்ணும்பொழுது யார் மேலே எந்த வஞ்சகமும் இல்லாமல், யார் பாதிக்கப்பட்டாலும், தான் கூட இருக்கிறவங்க தப்பு பண்ணாலும், யார் தப்பு பண்ணாலும் பார்வதி வரட்டும், இந்த விஷயத்த பேசட்டும், நான் பேசிக்கிறேன். யாராக இருந்தாலும் அந்த பொண்ணு நியாயம்னு நிற்கிதுல, அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறது 100 மடங்கு எனக்கு பெருமை தான். ஸோ இந்த இடத்துல வந்து திவ்யா பேசுறது தப்பா சரியான்னு கேட்டிங்கன்னா 100% சரி. எல்லாருக்கும் கருத்து சொல்கிறதுக்கு சுதந்திரம் இருக்குது. அவங்க வயல் காலாக வெளில பார்த்துட்டு வந்தவங்க, அப்போ வந்து அவங்க பேச மாட்டாங்களா? கண்டிப்பாக பேசுவாங்கல்ல. இப்போ இவனுக்கு என்னன்னா, கமருதீன் பேசுனதை பார்வதி பேசுன மாதிரி இவங்க சொல்கிறாங்கப்பா, இவங்களுக்கு கேமே தெரிலப்பா, இவங்களுக்கு வந்து வன்மம்பா, அதுப்பா இதுப்பா. மேட்ரு இங்கே யார் சொன்னாங்கன்றது இல்லை, சொன்ன விஷயம் நடந்துச்சா இல்லையா, அது தப்பா சரியா, இதுதான் மேட்ரு. பணப்பெட்டியாக கமருதீனை வந்து யூஸ் பண்ண பார்த்தாங்க நம்ம பார்வதி, அது வந்து முடியலை. பணப்பெட்டினா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், தனக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தையும் அவன் மூலமாக அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. பீடையோடைய ஃபேன்ஸ் தான் நான் பீடையன்ஸ்ன்றேன். கொஞ்சமாச்சும் அக்செப்ட் பண்ண பழகுங்கப்பா. சரிப்பா, இப்போ வந்து கமருதீன் வந்து தேவையில்லாமல் பிரச்சனையை இழுத்து க்ரியேட் பண்ணி அவர் வந்து பின்வாங்க பார்க்குறாரு அப்படின்னா உங்கள் அக்கா என்ன பண்ணுவாங்க? உங்கள் அக்கா வெளில வந்தோன்னா அவனை கட்டிப்பாங்களா? ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுவாங்களா? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் அரவிந்தன்.